சென்னை மெரினா கடற்கரையில் தங்கி கைவினைப் பொருட்கள், பலூன்கள், அழகு சாதன பொருட்கள், பூக்கள்லாம் விற்று வந்த அந்த ஆதரவற்றவர்களுக்கு 86 பேர்களுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பாக இங்கே கடற்கரை பகுதியிலே அவங்க தங்கியிருப்பதற்காக 2500 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடியில் 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த வீடற்றோர் இரவு நேர காப்பகத்தை இன்று நானும் நம்முடைய அமைச்சரவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர், மேயர், துணை மேயர்லாம் இன்றைக்கி திறந்து வச்சுருக்கிறோம். இரவு நேரங்கள்லையும் மழை நேரங்கள்லையும் வெயில்லையும் அவங்க தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்த இந்த சூழலில் அவங்களுக்கெல்லாம் இந்த வசதி ஒரு பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்று நம்பிக்கையோடு முதலமைச்சர்கள் இந்த கட்டளையிட்டிருக்கிறாங்க. இந்த காப்பகத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி கழிப்பிடங்கள், குளியலறைகள், அவங்க பொருட்களை எல்லாம் சேமித்து வைப்பதற்கு அலமாரிகள், குடிநீர் வசதி, மின் வசதி, இப்படி அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு இன்றைக்கு மாநகராட்சியின் சார்பாக பாய், போர்வை, தலையணை உள்ளிட்ட 15 அத்தியாவசிய பொருட்களும் இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ மெரினாவில் இப்படி தங்கியிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் இது போன்ற வசதியை விரிவுபடுத்துவதற்கான அந்த ஆலோசனையிலும் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஏற்கனவே கார்ப்பரேஷன் சார்பாக வீடற்றவர்களுக்கு ஒரு 45 இடங்களில் இந்த மாதிரி ஒரு வசதிகள் இருக்கின்றது. அதில் இது கூடுதலாக இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஆய்வு செஞ்சு இங்கே பக்கத்திலே இன்னொரு சொன்னது மாதிரி இன்னும் அதிகமான பேர் தங்குவதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஆலோசனையை செஞ்சுட்ருக்கிறோம். சார், சென்னையில் சராசரியாக 14,25,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. தேர்தலை எப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கும் சார்? சராசரி ஆரம்பத்திலேருந்தே எஸ்ஐஆர் திட்டத்திற்கு நம்ம கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இந்த நேரம் கால அவகாசம் பத்தாதுன்னு சொல்லியிருக்கிறோம். பல மாநிலங்களில், முக்கியமாக பீகாரில் இந்த எஸ்ஐஆரை வச்சு என்னென்ன யாரோட வாக்குகள்லாம் நீக்கப்பட்டிருக்குங்கிறது தெளிவாக நம்முடைய முதலமைச்சர்கள் தான், கழகத் தலைவர் தான் தெளிவாக சொன்னார். எதிர்பார்த்தது போலவே எதிர்பார்த்ததை விட அதிகமாக வாக்குகளை நீக்கியிருக்காங்க. 97 லட்சம் வாக்குகள் நீக்கியிருக்காங்க. சென்னையில் மட்டும் 14 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இப்போ வாக்காளர்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவாக அத்தனை பேருக்கு அட்வைஸ் செஞ்சுருக்கிறாங்க. நீக்கப்பட்ட வாக்குகள், அது மாதிரி விடுபட்டு போனவங்க, ஷிஃப்டடு, இவங்கெல்லாம் எப்படி கொண்டு வந்து திருப்பி சேர்க்கறதுன்னு ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க. பொதுமக்கள் இவன் போய் அவங்களை செக் பண்ணணும், அவங்களோட வாக்குகள்லாம் இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய BLA2 அவங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா நிச்சயம் அதில் சேர்ப்பதற்காக இப்போ ஜனவரி 18 வரைக்கும் நேரம் இருக்குது மீண்டும் சேர்ப்பதற்கு. எனவே நிச்சயம் அந்த பணிகளில் ஈடுபடுறதுக்கு வலியுறுத்தி